ஹலோ, எஸ்கியூஸ் மீ, உங்கள் நேமை மாற்றுங்க. எஸ்கியூஸ் மீ, அடா பாய்கா. என்ன யாருமே இங்கிலீஷ் இதெல்லாம் பேசுறது தர. தலைவரே, உங்களுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்குமே, எனக்கு தெரியும். இடியாப்பம் பிடிக்கும் தான். ஆனால் இப்போ வந்து இடியாப்பன்ற பேரை கேட்டாலே பிடிக்கல. இடியாப்பமும் பிடிக்கல, இடியாப்பம் பேரும் பிடிக்கல எனக்கு. என்ன பண்ணுறது? அப்பயே சொன்னான் ஜோதியக்காரன், எங்கே போனாலும் விடாது அப்படின்னு. என்ன பண்ணுறது? ராஜாவின் ரோஜா இடியாப்பம். யாருமே பாத்தியா, நான் பாவம் அப்புறாணி. என் நண்பன் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே. என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் நண்பா, எதனா ஃபோனு பண்ணீங்களா? எதனா பேசினாரா? எதனா பார்த்தீங்களா? இல்லை எதனா பார்த்துக்கிட்டு வந்தீங்களா? இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒன்றும் தெரியல. ஒர்க்கு தலைவர் குச்சியை கீழே போடுங்க. இல்லை நண்பா, இந்த குச்சி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடி கச்சி மென்று பார்க்கலாமா? இந்த குச்சியில் ஏன்னா ஒட்டின்னு இருக்குதான்னு பார்க்குறேன் நண்பா. இல்லை தலைவரை, காலையில் பேசணுமே தான் போன பிடிங்க வைத்திருப்பார்கள். ஏன் அப்படி ஒன்றும் புரியல, எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது யாருமே. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு. நம்ம செல்லெல்லாம் யாருமே தொடவும் முடியாது நம்ம பர்மிஷன் இல்லாமல். பசங்க கூட எடுக்க மாட்டாங்க, கேட்பாங்க, அப்பா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும், இல்லை அப்பா கொஞ்ச நாள் பார்த்து தரேன்ப்பா அப்படின்னு. இல்லைடா போடா அப்படின்னா கம்முன்னு போயிடுவாங்களே தவிர எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப பேசுறது மட்டும் தான் நல்லா கெத்தாக பேசுகிறா போல. ஆனால் பயங்கரமான வெகுலியானான்னு தெரியல. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, குச்சி கீழே போட்டுடலாமா? வணக்கம் வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ். நம்ம லைவ் முடிய போகுது நண்பர்களே, இன்னும் போகிற 10 நிமிஷத்தில். ஸோ அதனால் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாருங்கள், இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தான். வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ். ஆர்மி நண்பா, ஏன் காலையில் ஃபோன் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு? என்ன மேட்ரு? கடைசியாக கட் ஆகிடுச்சு கால். நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்களா? நமக்கு பேசிகிட்டே இருந்தோம் 3 பேரும். அப்போ திடீர்னு கட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா கட் ஆகிட்டு கான்ஃபரன்ஸ்லேருந்து. சரி, அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நண்பா அவர் கட் ஆகிட்டுருக்காரு, சரி ஓகே நம்ம பேசுங்க அப்படின்ட்டு. குச்சி கீழே தானே போட வேணும். குச்சியை தின்று கொண்டிருக்கும் தலைவருக்கு வணக்கம். குச்சி கீழே தான் போட வேண்டும். கரெக்டு தான் ஆர்மி. அதான் யோசித்தேன், குச்சியை கீழே போட்டுடணுமா இல்லை ஏன்னா ஒட்டினுக்கு தான் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. வணக்கம் சிவன் சார் அப்படின்ட்டா நம்ம ஆர்மி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சிவன் சார் அப்படின்றாரு ஆர்மி. வந்துட்டாங்க. வணக்கம் அருமை தம்பி அப்படின்றாங்க நம்ம சிவன். நீங்கள் பேசுவது எதுவும் எனக்கு கேட்கவில்லை, நான் ஏன் உள்ளே இருக்க வேண்டும்? என்னது புரியல, என்ன சொல்கிறீங்க? நான் பேசுறது எதுவும் கேட்கலையா? என்னங்க எப்படி சொல்கிறீங்க? இருங்க செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் என்ன, ஏன்